வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்க அப்படின்னா வெற்றிலை இட்லி. ரொம்ப ஈஸி, அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது என்ன வேரியேஷன் பார்த்திங்கன்னா, எப்பயும் போல் ஒரு கப் உளுத்தம்பருப்புக்கு 4 கப் இட்லி அரிசி போட்டு நல்லா இட்லிக்கு பதமாக ஆட்ட வேண்டியது தான். நார்மலான இட்லி மாவு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடு சேர்ந்து வெற்றிலை. இந்த வெற்றிலை 3 அல்லது 4 எடுத்துக்கோங்க. உங்களுடைய குவான்டிட்டி பொறுத்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டென்ஸாக எடுத்துட்டாலும் தப்பு இல்லை. இதை எப்பயும் போல் இங்கே நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு இதில் ஜாயின் பண்ணி அப்படியே நம்ம இட்லி வாக்க வேண்டியது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வீட் பீடா ரோஸ்ட்டுக்கு இந்த வெத்தலையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள், முன்னாடி பின்னாடி ஏதாவது பூச்சி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துட்டு இந்த காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம மிக்சியில் ஃபைனாக அரைச்சிக்கணும். நான் ஒவ்வொன்றா இப்போ கட் பண்ணிட்டு காட்டுறேன். பாருங்கள், அப்படியே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா மிக்சியில் நல்லா அரைப்படும். கொஞ்சம் ரன் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாவையும் சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு ஒரு 2-3 ரன் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதோட மாவும் சேர்ந்து அரைக்க வேண்டியது தான். நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இதை நான் நல்லா அடிச்சிட்டேன். அப்போயும் அது 2-3 தான் அடி வாங்கியிருக்கு. இப்போ நம்ம மாவோட மிக்ஸ் பண்ணி அதை ரன் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். மாவு பாருங்கள், சூப்பராக கலராக வந்தாச்சு. இப்போ நம்ம மீதி இருக்க மாவுலையும் இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். மாவு பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். குழந்தைங்களுக்கு இது கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். நல்லா எனர்ஜி, ஹெல்த்தி. வெத்தலை இட்லி பாருங்கள் வச்சாச்சு, ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் வேகணும். வெத்தலை இட்லி ரெடி ஆயாச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். வெற்றிலை இட்லி சூப்பராக வந்திருக்கு. செம்ம வாசனையாக இருக்குது. அதனால் நீங்களும் வீட்டில் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ டெய்லி 2:15 வரும். மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இப்போ நான் புதுசாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலகிராம் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன். அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். வெற்றிலை இட்லிக்கு சைடிஷ்ஷாக தக்காளி சட்னி செஞ்சுருக்கேன். சூப்பர் காம்பினேஷனாக ஜம்முன்னு இருக்குது. இந்த தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு கூட நான் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ.
இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.